நட்சத்திரத்தை தொடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தடுக்கி விழுந்தா நிலவலியாவது விழலாம். மொட்டை மாடி உயரம் தான் போகணும்னு நினச்சிங்கன்னா முழங்கால் உயரம் கூட உங்களால் போக முடியாது. எல்லாருக்கும் கொடுக்குற கல்வி ஒன்று தான், எல்லாருக்கும் கிடைக்கிறது ஒன்று தான். ஆனால் யார் அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2019 இந்த நிமிடம் வரை ஒரு கொயர் நோட்புக்கை கொடுத்து கணக்கு காமிங்கப்பா நீங்கள் செலவழிச்சதுக்கு அப்படின்னு சொன்னால் பணம் மட்டும் அல்ல கணக்கு காண்பிக்க வேண்டியது, நேரமும் கூட தான். ஆண்டவன் நம்ம சாப்பிட்ற பருக்கையில் பேர் எழுதுறாருன்னு சொல்கிறீங்களே, நான் அவருக்கு அதை விட பெரிய வேலை கொடுத்துருக்கேன். என்ன தெரியுமா? யாரை சந்திப்போம், என்னைக்கு சந்திப்போம், என்ன பேசுவோம், என்ன உணர்வுகளோட திரும்பி போவோங்கிறது உட்பட அத்தனையும் நிமித்தங்களாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த கல்லூரிக்கு நீங்கள் வரணும்னு ஆண்டம் குறிச்சாச்சு, நாள் குறிச்சாச்சு. இந்த கல்லூரிக்கு வர போகிறீங்க, இந்த ஆசிரியர்களை சந்திக்க போகிறீங்க, இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை போக போகுதுன்னா கணக்கு எழுதியிருக்கோமா? எங்கேயாவது இஸ் தேர் அன் அக்கௌண்ட் ஃபார் தி டைம் யூ ஹவ் ஸ்பெண்ட்? பார்க்க விரல் எடுக்க வழியா கழுவி அப்படியே காணாமல் போயிடுச்சு இல்லையா? இதே மாதிரி தான் ஒரு ஜென் புத்த துறவி, அந்த துறவி கிட்ட மன்னர் சொன்னாராம், நீங்கள் மிகப்பெரிய ரொம்ப அழகான மர ஆசாரி, அவர் இஸ் அ வண்டர்ஃபுல் கார்பெண்டர், எனக்கு ஒரு சிம்மாசனம் வேணும், பண்ணித்தர முடியுமா? தந்தா போச்சு. ஆனால் எத்தனை நாள் கழிச்சுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்கள் எங்கிட்ட கொடுத்தாச்சு பொறுப்பை, நான் கண்டிப்பாக பண்ணி கொண்டு வந்துறேன். காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போனால் எல்லா மரங்களும் நின்றுட்டுருக்கு. அதில் மிக வயதான மிகவும் உறுதி வாய்ந்த மரமாக ஒன்று நின்றுட்டுருக்கு. அந்த மரத்துக்கிட்ட அவர் அனுமதி கேட்குறாரு. மன்னருக்கான அரியணை உன்னை வெட்டி தான் பண்ணணும், நீ தயாரா? அப்படிங்கும்போது அந்த மரம் அவர்கிட்ட பதில் சொல்லுது. 100 ஆண்டுகள் வாழ்ந்த மரம் அவர்கிட்ட ஒரு பதில் சொல்லுதான், இருங்க நான் இப்படி திடீர்னு என்னை வெட்டுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால என்னாச்சு? அதனால் நான் வாழ்க்கையை வாழ்ந்த ஞாபகம் கூட இல்லை. இப்போ இலையுதிர் காலத்தில் இருக்கேன் நான். அதனால எனக்கு ஒரு சின்ன நீங்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும், ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுக்கணும். என்ன? என்னுடைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் பனியெல்லாம் என் மேலே விழுந்து மரம் பட்டு போச்சோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு என்னுடைய நாடி துடிப்பெல்லாம் அடங்கி நான் நிற்கக்கூடியதை அனுபவிச்சதே இல்லை. எனக்காக ஒரு 3 மாதம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. 3 மாதம் கழித்து அந்த ஞானி திரும்பி வரும்போது அப்படியே பனியில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்குது அந்த மரம். இந்த அனுபவம் உனக்கு கிடைச்சாச்சு இல்லையா? இப்போ உன்னை வெட்டலாமா? அந்த மரம் சொல்லுது, இல்லை நான் உயிர்த்து வழுவேனானே தெரியலையே, அப்படியே மரத்தே போயிடுவேனோன்னு தோணுதே, உயிர்த்து வரணுமே. நான் உயிர்த்து வரணும் அப்படின்னா எனக்கிட்ட ஒவ்வொன்றா பச்சையாக துளிர்ச்சி வரணும் இல்லையா? நான் கொஞ்சம் கூட துளிர்களை பார்த்துட்டு வரட்டுமா? ஒரு 3 மாதம் தானே கேட்குறேன் நான். மொத்தமாக என்னை கொண்டு போக போகிறீங்களே, சரி 3 மாதம். 3 மாதம் கழித்து போகும்பொழுது ஒத்தத்த புள்ளியா வருமா பட்டு போன மரமான்னு நினைக்கக்கூடிய மரத்துலேருந்து அப்படியே துளிர்த்து வருது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் போய் நின்று அதை வருடி கொடுத்துட்டே அந்த ஞானி கேட்குறாரு, இப்போ என்ன கேட்க போகிற? வெறும் இலை வந்தால் போதுமா? இலைகள் எல்லாம் பறந்து விரிந்து அப்படியே நிழல் கொடுக்கணும், அப்புறம் பூக்கள் வரணும், அது காயாகணும், கனியாகணும், மக்களும் விலங்குகளும் பறவைகளும் என் மரத்தடியில் வந்து நிற்கணும். நான் பிறந்த பயன் அதுகளுக்கு கொடுக்காம நான் எப்படி வர முடியும்? எனக்கு இன்னொரு 3 மாதம் கூட கொடுங்க. சரி, கொடுத்தா போச்சு. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பருவ காலத்தையும் தாண்டி கடைசியாக மீண்டும் மரம் தன்னுடைய இலைகளெல்லாம் கொட்டக்கூடிய அந்த இலையுதிர் காலம் வரும்போது ஞானி வந்து நிற்கிறாரு. அப்போ மரம் அவர்கிட்ட சொல்கிற பதில், என்னை இப்போ தாராளமாக வெட்டிக்கலாம். கடந்து போன இந்த 1 வருடத்தின் ஒவ்வொரு வினாடியும் அனுபவிச்சு நான் வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொரு துளியும் வரும்போது சின்ன புள்ளிகளாக வந்ததெல்லாம் இலைகளாக மாறக்கூடிய ஆச்சரியத்தை நான் பார்த்தேன். என்கிட்ட எந்த அனுமதியும் கேட்காம இலைகள் அத்தனையும் கொட்டினதை பார்த்தேன். என்னுடைய விதைகள் எதுவுமே ஜீரணிக்கப்படுவதில்லைங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சுது. இயற்கை விதைகளை ஜீரணிக்க அனுமதிப்பதே கிடையாது. ஏன்னா விதைகள் மீண்டும் உயிர் தெழுவதற்காக இருப்பவை. அது எனக்கு புரிஞ்சுது. எனக்கு கீழே அத்தனை பறவைகள் வந்தது, எத்தனை மனிதர்கள் வந்தாங்க, எத்தனை விலங்குகள் வந்தது, என்னால் எத்தனை பேருக்கு பயன் இருந்தது. எதையுமே அனுபவிக்காம மரத்து போய் நின்றுட்டு இருந்தேன். நல்ல காலம் என்னை வெட்ட போறேன்னு சொன்னீங்க. 1 வருடத்தை நான் ஒவ்வொரு வினாடியும் அனுபவிச்சேன். என்ஜாய்ட் எவ்ரி நானோ செகண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இனி நீங்கள் தாராளமாக வெட்டலாம், இனிமே வரப்போகிற இதெல்லாம் ஆக்ஷன் ரீப்ளே தானே. சிரிச்சுட்டே அந்த ஞானி சொன்னாராம், கண்டிப்பாக உன்னை வெட்ட முடியாது என்னால், ஏன்னா நீ என்னுடைய ஆசானா மாறிட்ட, நீ என்னுடைய குருவாக மாறிட்ட. நீ சொல்கிற வரைக்கும் நானும் என் வாழ்நாள் அப்படி தான் கடத்திட்டு போனேன். பொழுது விடியுது, பொழுது சாயுது, பொழுது விடியுது, பொழுது சாயுது, அவ்வளோதான். எந்த கணக்கும் கிடையாது, எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது. ஆனால் ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஒன்றை மாதிரியே நானும் மரமாக வாழ்ந்திருக்கேன். என்னுடைய குருவாக நீ மாறினதுக்கப்புறம் ஒன்றை வெட்ட என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டதாக மிக அழகான ஒரு கதை. இந்த கதையை தான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்குறேன். இப்போ 2nd செமஸ்டர் இருக்கிற குழந்தைங்களா இருக்கலாம், 4th செமஸ்டர் இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கலாம், 6th செமஸ்டர் இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கலாம். இன்னைக்கு போய் உட்காந்து ஜஸ்ட் ப்ரிப்பேர் அன் அக்கௌண்ட் ஆஃப் யுவர் ஸ்டே இன் திஸ் கேம்பஸ். இந்த கல்லூரிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் கூட 5ஆம் வகுப்பு படித்த குழந்தைங்க எல்லாம் 6ஆம் வகுப்பு வரல, நிறைய பேர் 10ஆம் வகுப்பு படித்தவர்களை பல பேர் 12ஆம் வகுப்பு பார்க்கல.
12ஆம் வகுப்பு தொட்டு ஃபர்ஸ்ட் இயர் உங்க கூட சேர்ந்தவங்கள அத்தனை பேரும் இப்போ தேர்ட் இயர்ல நீங்க இருக்கும்போது உங்க கூட வரல. அப்போ இது கிடைக்காமல் கிடைத்த பெரும் கொடை. கல்வி என்பது பெரும் கொடை. ஒரு மேடையும் பக்கத்துல நான் நின்று மைக்கில் பேசக்கூடியதெல்லாம் எனக்கு சாத்தியமே ஆயிருக்காது. எங்க காலகட்டத்தில் கல்வியா அப்படின்னாலே என்னன்னு தெரியாத குழந்தைகளாக உட்கார்ந்துட்டு இருந்த பொழுது ஒரு கர்ம வீரரும் ஒரு தந்தை பெரியாரும் எங்க வழியில வரல அப்படின்னா பள்ளிக்கூடத்தினுடைய வாசலை கூட நாங்கெல்லாம் மிதிச்சிருக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு பேர் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப நாங்க என்ன நினைச்சோம்? நாங்க பட்ட பாடு எங்க குழந்தைங்க படக்கூடாது, நாங்க பட்ட கஷ்டம் எங்க குழந்தைங்க படக்கூடாது. நாங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? நாங்க பட்ட கஷ்டம் எங்க குழந்தைங்க படக்கூடாது, எங்களுக்கு கிடைக்காததெல்லாம் எங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சோமே தவிர எங்களுக்கு கிடைச்சதை உங்களுக்கு கொடுக்க நாங்க மறந்து போயிட்டோம். அதை நாங்க வேற யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும்? எங்களுக்கு பொறுமை கிடைச்சது, நிதானம் கிடைச்சது, 10 பேரோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, பெரிய குடும்பங்கள் கிடைச்சது. அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் கிடைக்காட்டாலும் ஒருத்தருக்கு கிடைச்சா அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பண்பு கிடைச்சது. அண்ணாக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் அது ஒன்று மட்டும்தான் ஜாமெட்ரி பாக்ஸாக இருக்கும். அண்ணா 10ஆம் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்பாரு, அக்கா 8ஆம் கிளாஸ்ல இருப்பாங்க, அடுத்த தம்பி 6ஆம் கிளாஸ்ல இருப்பான். ஆசிரியர்களும் புரிஞ்சுக்குவாங்க. பாக்ஸ் ஜாமெட்ரி பாக்ஸ் எங்கே அப்படின்னு கணக்காசிரியர் கேட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அண்ணா கிட்ட இருக்கு, அக்கா கிட்ட இருக்கு, ஓடி போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த ஒரு பெட்டிக்கு மேலே வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு அட்லஸுக்கு மேலே வாங்கி கொடுக்க முடியாது. ஆனாலும் அந்த வறுமையில் செம்மையை தாண்டி வந்தோம். இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஆடம்பரங்கள் எல்லாம் அவசியங்களாக உங்கள் கைக்கு மாறி போச்சு. அத்தனையும் உங்கள் கையில் வந்து